ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். பிலிப்பியர் 1 முதல் 11. தியான வசனம் 7ஆம் வசனம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. ஒரு மேய்ப்பன் திருச்சபையை உருவாக்கினவன் தன்னுடைய மந்தைகளுக்காக அந்த மந்தையினுடைய நற்கிரியைகளை நினைத்தவராக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக என்று பார்க்கின்ற பொழுது பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்காக நன்றி சொல்லிய பவுலடிகளார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற பவுலடிகளாரை நாம் பார்த்தோம். நினைக்கிற பொழுதெல்லாம், திருச்சபையை எண்ணுகின்ற பொழுதெல்லாம், திருச்சபை மனதிலே வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செல்லவும், அவர்கள் தன்னையும் ஊழியர்களையும் ஒரு தேவ ஊழியர்களாக பாவித்து நடத்தின அந்த நற்செயல்களையும் அவர் மறக்காதவராக, அந்த இடத்தை விட்டு வந்தாலும் கூட அந்த திருச்சபையை மறக்காதவராக, அவர்களுக்காக எப்போதும் ஜெபிக்கும் தன்மை உடையவராக இருக்கிறார். தொடர்ந்து இன்று பார்க்கின்ற இந்த வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்காக நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்தவான்களுடைய சேவையை நினைக்கிறார். பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்காக அவர் நினைக்கிறவராக மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய சேவையை நினைத்து நன்றி சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். அவர்களுடைய சேவை என்ன? அவர்கள் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக இருந்தார்கள். சுவிசேஷ ஊழியனாக தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த பவுல் ஊழியத்திலே பவுலின் கரங்களை திடப்படுத்தினவர்களாக இருந்தார்கள். 7ஆம் வசனம் சொல்லுக பாருங்கள், நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருவதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாக இருந்தீர்கள். அவர்கள் ஊழியக்காரனை மாத்திரமல்ல, அந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக இருந்தார்கள். அதுதான் இன்றைய முக்கிய தேவையாக இருக்கிறது. இன்று ஒருவேளை தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய மேன்மைகளுக்காக, மகத்துவங்களுக்காக ஊழியர்களை நாடுகிற மக்கள் இருக்கிறோம். ஊழியர்களை தேடிச் செல்கிறோம். சிபாரிசோடு ஊழியர்களை பார்க்க செல்கிறோம். எதற்கு? சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக, சுய மேன்மைக்காக, தன்னுடைய காரியம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கே அப்படி அல்ல. இங்கே நாம் பார்க்கின்ற காரியம் பவுலுக்கும் அந்த திருச்சபைக்கும் உரிய உறவை நாம் பார்க்கின்றோம். ஊழியக்காரன், தேவ ஊழியனாக பவுலை பார்த்த ஜனங்கள் தேவ ஊழியன் செய்கிற ஊழியத்திற்கு தங்களுடைய கழுத்துக்களை கொடுத்தார்கள், தங்களுடைய வலிமையை கொடுத்தார்கள், தங்களுடைய தாளந்துகளை கொடுத்தார்கள். தியாகம், அங்கே அவர்களுடைய சேவை, அவர்களுடைய தியாகத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஊழியத்திற்கு பங்காளிகளானார்கள். அதைத்தான் அங்கே சொல்கிறார், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களாயிருந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு அவனுடைய ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திப்பதற்கும், ஊழியக்காரனுடைய ஊழியத்திலே தங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு நாள் மாத்திரமல்ல, அவர்கள் இதை தங்களுடைய வாழ்வின் ஒரு வளர்ச்சியாக வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வாழ்வின் வளர்ச்சியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்பதாக சொல்லுகிறார். அவர்களுடைய வளர்ச்சி அங்கே பார்த்து அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஆம், பரிசுத்தவான்களின் சேவையை எண்ணுகிற பவுலடிகளாரை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த திருச்சபையினுடைய ஐக்கியம், திருச்சபையினுடைய அவர்களுடைய பங்களிப்பு,
சுவிசேஷத்திற்காக அவர்களுடைய நாட்டம் தேட்டம், சுவிசேஷத்திற்காக அவர்களுடைய தியாகம், இவைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிறார். எண்ணி பார்த்து அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறார். பரிசுத்தவான்களின் சேவைக்காக நன்றி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று நம்முடைய ஐக்கியத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோமா? நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோமா? ஐக்கியம் என்பது காப்பி தேநீர் விருந்து ஐக்கியமா? இல்லை, இது செயல்படும் ஐக்கியம், சுவிசேஷத்திற்காக செயல்படும் ஐக்கியம், சுவிசேஷத்திற்கான கூட்டுறவு பணி, இணைந்து தேவராட்சியத்தை கட்டுவது, இணைந்து தேவனுடைய சத்திய சுவிசேஷத்தை பறைசாற்றுவது, மக்களை ஆண்டவருடைய அதே கரிசனையோடு கூட சென்று சந்திப்பது, இதுதான் ஐக்கியம். தனித்து ஒருவனாக அல்ல, ஐக்கியமாக செயல்பட திருச்சபை அழைக்கப்படுகிறது. இன்று யாரோ பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி நாம் கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இல்லை, சுவிசேஷத்திற்காக நீங்களும் நானும் செயல்படுகின்ற ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சுவிசேஷ பணி இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிற கூட்டங்கள், கமிட்டிகள் ஏராளம் உண்டு. அந்த கமிட்டியிலே அவர்களுடைய மனம் போன்ற செலவுகளிக்கிற மக்களும் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் சுவிசேஷத்திற்கென்று வருகின்ற பொழுது அது ஏன் அதற்கு செய்ய வேண்டும், ஏன் இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னையே தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், அந்த ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த அனுபவம் உனக்கும் எனக்கும் இருக்கும் என்றார். நீயும் நானும் பெற்றிருக்கிற அந்த இலவசமான மீட்பினுடைய பின்னணியத்தை, அதனுடைய மீட்பு இலவசமானால் அதற்கு செலுத்திய கிரயம் எவ்வளவு என்பதை நாம் எண்ணி பார்ப்போம் என்றால், இந்த ரட்சிப்பை, இந்த மேலான கிருபையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் என்னிலே இருக்கிற விசேஷமானதை செலவு செய்ய நான் முற்படுவேன். அந்த எண்ணம் என்னிடத்திலே உண்டா? அதுதான் செயல்படும் ஒரு ஐக்கியம், செயல்படும் ஐக்கியம். அருமையானவர்களே, இங்கே பவுலடிகளார் அதைத்தான் சொல்லுகிறார். சுவிசேஷ பணியிலே அவருடைய பங்களிப்பை எண்ணி அந்த பரிசுத்தவான்களின் சேவைக்காக நன்றி கூறுகிறார். திட்டவட்டமான ஒரு பங்கு பவுலடியாரின் மிஷனரி பணியில் காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். ஆம், அது சரீரப்பிரகாரமான ஒரு பகிர்ந்தளிப்பு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய மீட்பை பகிர்ந்து கொடுப்பதில் வாஞ்சையும் தவனவுமாயிருந்த பவுல் அந்த பணியிலே இணைந்து செயல்பட்ட பரிசுத்தவான்களுக்காக அவர் நன்றி கூறுகிறார். அந்த பரிசுத்தவான்களின் ரட்சிப்பிற்காக நன்றி கூறுகிறார். பரிசுத்தவான்களின் இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறார். நான் கிருபை பெற்றவனாக இருப்பதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது நல்ல காரியம். கிருபையை பெற்றிருக்கிற நான் அந்த கிருபையை பகிர்ந்தளிப்பதற்காக நான் எந்த அளவிலே முயற்சி செய்கிறேன். இங்கே பரிசுத்தவான்கள் கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கிருபையை பெற்ற அவர்கள் அந்த கிருபையை பகிர்ந்தளிக்கும்படியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகையினாலே கிருபையில் பங்குள்ளவர்கள் என்பதாக சொல்லுகிறார். கிருபையில் பங்குள்ளவர்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான், என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்கிறேன்? எதை கொடுக்கிறேன்? எதை பகிர்ந்தளிக்கிறேன்? எதை தியாகமாக்குகிறேன்? என்னுடைய நேரம், காலம், என்னுடைய சொத்து சுகங்கள், இவைகளை ஆண்டவர் கொடுத்தது. இவைகளை என்னுடைய சுயநலத்திற்காக மாத்திரமே நான் வைத்திருக்கிறேனா? இல்லை என்றால் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா? இங்கே பரிசுத்தவான்களின் ரட்சிப்புக்காக நன்றி கூறுகிறவர். அந்த பரிசுத்தவான்கள் அந்த ரட்சிப்பை எடுத்து செல்லுகின்ற அந்த இரக்கத்திற்காகவும் அவர் என்ன செய்கிறார்? நன்றி கூறுகிறார். ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். 7வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்களுடைய செயல்கள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய கிருபையினாலே நீங்கள் ஆட்கொள்ளப்பட்ட அந்த அனுபவம், இவைகளை நான் நினைத்து உங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன். நீங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடினாலே உங்களை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருதயத்தை தேவ அன்பால் விரிவாக்கும்படியாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? என்னுடைய இருதயம் குறுகினதாக இருக்கிறதா? அது பெருக்கம் நிறைந்ததாக இருக்கிறதா? தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதே, அந்த அன்பு விசாலமாக விரிவாக்கும்படியாக நீ நான் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாக அது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். இருதயத்தில் ஊழியர்கள் இருக்கிறார்களா?
இருதயத்திலே தேவையோடு இருக்கிற மக்கள் இருக்கிறார்களா? இருதயத்திலே உபத்திரவத்திலே உழன்று கொண்டு இருக்கிறார்களா? இன்னும் தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்காமல் மனம்போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறார்களா? அவர்கள் உன்னுடைய ஜெபத்திலே நினைக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலன் எதற்காக ஜெபிக்கிறார்? அன்பும் பகுத்தறிவும் ஆற்றலும் பெருகும்படியாக ஜெபிக்கிறார். நீதியின் கனிகளால் மக்கள் நிறையப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கிறிஸ்துவின் நாளுக்காய் பரிசுத்தவான்களாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஒரு உன்னத நோக்கத்தை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஜெபம் என்பது உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மிஷன் அல்ல. ஜெபம் என்பது உன்னத நோக்கம் உடையதாக இருக்க வேண்டும். அறிவிக்கப்பட வேண்டும் சுவிசேஷம். இதுதான் உன்னத நோக்கம். இந்த அறிவிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யோசித்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தில் யார் இருக்கிறார்கள்? இருதயத்தில் யாரை வைத்திருக்கிறேன்? என்னுடைய இருதயத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் தேவையுள்ள மக்கள், ரட்சிக்கப்படாத மக்கள், பலவிதமான உபத்திரவத்தில் இருக்கிற மக்கள், இவர்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார்களா? ஊழியத்திற்காய் தங்களுடைய ஆஸ்தி பொருள் எல்லாவற்றையும் கொடுக்கிற மக்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார்களா? அவர்களுக்காக நான் ஜெபிக்க அழைக்கப்படுகிறேன். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்காக நன்றி செலுத்துகிற பவுலடிகளார் அந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் இரக்கத்திற்காக நன்றி செலுத்தி அவர்களை இருதயத்தில் வைத்து செபித்தது போல ஆண்டவரே, தேவையுள்ள மக்களை நாங்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்காக செபிக்க கிருபையை பெற்றுக்கொள்ளும் மக்களாக அவர்கள் காணப்பட, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்த மக்களாக காணப்பட, அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலே நினைக்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.